லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நீலாங்கரையிலிருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை நீந்தி 3 சிறார்கள் சாதனை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அந்த 3 சிறார்களுடைய விவரங்கள் என்ன? மேலும் எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க நீந்தி சாதனை படைச்சிருக்காங்க? பெண் குழந்தை தினத்தை முன்னிட்டும் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும், கடலில் பிளாஸ்டிக் ரசாயனம் கலப்பதை தவிர்க்க வேண்டும் என்று 3 குழந்தைகள் தற்போது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை அருகே உள்ள நீலாங்கரிலிருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை ஆழ்கடலில் இவர்கள் நீந்தி வருகிறார்கள். அந்த காட்சி தான் நாம் முதல் கட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல குறிப்பாக தாரகை ஆராதனா என்ற 9 வயது சிறுமியும், கவி அஸ்வந்தன் என்ற 14 வயது சிறுவனும், நிஷ்விக் என்ற 7 வயது சிறுவனும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் எங்களுக்கான இந்த பூமியையும் கடலையும் காப்பாற்ற வேண்டும், அதற்கான விழிப்புணர்வு தான் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் என்று நீலாங்கரிலிருந்து தற்போது அதிகாலையிலிருந்து நீந்தி வருகிறார்கள். ஏற்கனவே தாரகை ஆராதனா என்பவர் கடந்த ஆண்டும் இதே பெண் குழந்தை தினத்தில் கடலில் நீந்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே அதற்கு முன்பாக கடல் அடியில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இந்த பிளாஸ்டிக்கில் விளங்குகிறது என தொடர்ந்து கடலுக்கு அடியில் சென்று அந்த குழந்தையாக இருக்கும் போதே கிட்டத்தட்ட 6 வயதிலிருந்தே இந்த பணி 6 வயதுன்னு சொல்ல முடியாது, பிறந்த குழந்தையிலிருந்தே அவர் தண்ணீரில் தான் தொடர்ந்து அவர் பயிற்சி எடுத்து வருவதாக அவரோட தந்தை தொடர்ந்து தெரிவிக்கிறார். அதேபோல் நிலத்தை காப்பாற்ற பல்வேறு விதமான தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கும் போது தற்போது கடலை பாதுகாக்க வேண்டும், கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும், கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடலிலே பயிற்சி எடுத்தும் கடல் வழியாக சாகசம் செய்யும் நிகழ்ச்சியில் தான் இந்த குழந்தை ஈடுபட்டு தாரகை ஆராதனா என்ற குழந்தை ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே அவர் தனியாக நடந்த சாதனை என்பது தற்போது மேலும் 2 சிறுவர்களுடன் இந்த சாதனை என்பது தற்போது நடைபெற்று வரும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நீலாங்கரையில் தொடங்கி மெரினா கடற்கரை வரையும் இந்த சாதனை நிகழ்ச்சி என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. 2 விஷயங்கள். ஒன்று, பெண் குழந்தை தினமான இன்று பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அதே போல் கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. கடல் வளத்தை பாதுகாக்க வலியுறுத்தி பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நீலாங்கரையிலிருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை நீந்தி 3 சிறார்கள் சாதனை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.